அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையத்தால நேத்திக்கு நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 2026 உண்டான ஷெட்யூல் ஆஃப் எலெக்ஷன் நேத்திக்கு அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நேத்திலிருந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்தது. மற்றும் இந்த ஷெட்யூல் மூலமா நம்ம பார்க்கும்போது நாமினேஷன் 30ஆம் தேதி மார்ச் 30 வேட்புமனு தாக்கல் செய்து 30ஆம் தேதி தொடங்கும். மார்ச் 30ஆம் தேதி தொடங்கி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு உண்டான கடைசி நாள் ஏப்ரல் 6 மற்றும் ஸ்க்ரூட்னி வேட்புமனு பரிசீலனை நாள் 7ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி மற்றும் விட்ராவல் வேட்புமனு திருப்ப பெற்றதுக்கு கடைசி நாள் 9ஆம் தேதி ஏப்ரல் மற்றும் போலிங் டே வாக்குப்பதிவு நாள் 23 ஏப்ரல் மற்றும் கவுண்டிங் டே 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி நமக்கு கவுண்டிங் இருக்க போகுது. அதன் அடிப்படையில் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நேற்றுக்கு நமக்கு நம்ம அமல்படுத்தியாச்சு நம்ம மாவட்டத்தில். அதன் அடிப்படையில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆஸ் ஆன் டேட் 15ஆம் தேதி நேற்றுக்கு வரைக்கும் வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படி பார்க்கும்போது 27,14,676. அதுல ஆண் வாக்காளர்கள் 13,08,898 மற்றும் பெண் வாக்காளர்கள் 14,05,246 மற்றும் தேர்ட் ஜெண்டர் 532. அது இல்லாமல் சர்வீஸ் ஓட்டர்ஸ் 552 வாக்காளர்கள் சர்வீஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஓவர்சீஸ் எலெக்டர்ஸ் 276 ஓவர்சீஸ் எலெக்டர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அப்படி பார்க்கும்போது 15,426 மாற்றுத்திறனாளி வாக்காளர்களாக நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். சீனியர் சிட்டிசன்ஸ் 85க்கு மேலே இருக்கிறவங்க 20,566 வாக்காளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி சட்டமன்ற தொகுதி வாரியாக அப்படி பார்க்கும்போது நம்ம மாவட்டத்தில் இருக்கிற 10 சட்டமன்ற தொகுதிகள், அதுல மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி 2,80,218, சூலூர் 116 சூலூர் சட்டமன்ற தொகுதி 3,04,672, 117 கவுண்டம்பாளையம் 4,14,821, கோயம்புத்தூர் நார்த் 2,93,752, கோயம்புத்தூர் சவுத் 1,87,081, தொண்டாமுத்தூர் 2,89,866, சிங்காநல்லூர் 2,67,222, கிணத்துக்கடவு 3,02,189, பொள்ளாச்சி 2,02,625, வால்பாறை 1,72,700 மொத்தம் 27,14,676 வாக்காளர்கள் ஆஸ் ஆன் எஸ்டர்டே நம்ம மாவட்டத்தில் இருக்காங்க. கூடுதலாக நமக்கு ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 மற்றும் ஃபார்மேட் இருக்கு. அது கூட அனைத்தும் இவாலுவேஷன் ப்ராசஸ்ல இருக்கு. அது இல்லாமல் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த 10 சட்டமன்ற தொகுதிக்கு மொத்தம் 3,563 பூத் பிளஸ் 8 ஆக்சிலரி பூத்ஸ் நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 3,571 வாக்குச்சாவடிகள் இருக்க போகுது. அதே மாதிரி இதுல லொகேஷன் வைஸ் அப்படி பார்க்கும்போது நம்ம மாவட்டத்தில் இருக்கிற இந்த வாக்குச்சாவடிகள் 1062 லொகேஷன்ஸ். ஸோ ஒரு லொகேஷன்ல மல்டிபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஒரே இடத்துல 4, 5, சில இடத்துல 10க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் கூட ஒரே இடத்துல நம்ம மாவட்டத்தில் இருக்கு. அதன் அடிப்படையில் சிட்டி லிமிட் அர்பன் ஏரியாஸ் அப்படி பார்க்கும்போது ஊரக பகுதியோட நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நகர பகுதிகளில் அதிகமான போலிங் லொகேஷன்ஸ் இருக்கு. 586 போலிங் லொகேஷன்ஸ் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அர்பன் ஏரியால, ஊரக பகுதி ரூரல் ஏரியால 476 லொகேஷன்ஸ்ல வாக்குச்சாவடிகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மூலமா மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வாக்காளர்களுக்கு அனைத்து தகவல்கள் கொண்டு சேர்றதுக்கும் மற்றும் அவங்களுக்கு அவங்களுடைய பேரு, எந்த வாக்குச்சாவடியில் எந்த சட்டமன்ற தொகுதியில் அவங்களுடைய பேர் இருக்கு அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அனைத்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இசிஐ நெட் மொபைல் அப்ளிகேஷன் அனைத்து வாக்காளர்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இதை பயன்படுத்தலாம். மற்றும் சிவிஜில், ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்த உடனே சிவிஜில் நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஐடி இனிஷியேட்டிவ். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அனானிமஸா கூட ஒரு ஓட்டர் இல்ல பொதுமக்கள் இதுல கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணலாம். ஏதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உடைய வைலேஷன்ஸ் ஏதாவது அவங்களுடைய கவனத்துக்கு வந்தாங்கன்னா உடனுக்குடன் இந்த ஆப்ல அனானிமஸா பதிவு பண்ணலாம். இந்த ஆப்ல வந்த உடனே 100 மினிட்டுக்குள்ள 100 மினிட்ஸ்க்குள்ள இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி சுவிதா என்கிற ஒரு ஐடி இனிஷியேட்டிவ்ல கண்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸ் மற்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுடைய பர்மிஷன்ஸ்
உள்ளிட்ட அனைத்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாவே வந்து இதுல வந்து பதிவு பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கான்டாக்ட் சென்டர்ஸ் அப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் ரூம் 24 மணி நேரம் வந்து வருகின்ற அனைத்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்டோடைய வைலேஷன்ஸ் ஏதாவது வந்து விதிமீறல்கள் இருந்தால் அது வந்து அட்ரஸ் பண்ணதுக்கு உடனுக்குடன் வந்து நம்ம 24/7 வந்து கண்ட்ரோல் ரூம் வந்து ஆல்ரெடி செயல்பாட்டில் இருக்கு. அதோடைய நம்பர் அப்படி நீங்க வந்து ஏற்கனவே நம்ம பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்திருக்கோம். மற்றும் ஹெல்ப்லைன் நம்பர் ஏதாவது வந்து வாக்காளர் இல்ல பொதுமக்கள் வந்து ஓட்டிங் ரிலேட்டட் அவங்களுடைய பேர் வந்து எந்த சட்டமன்ற தொகுதி எந்த வாக்குச்சாவடியில் இருக்கு அப்படி வந்து செக் பண்றதுக்கு சரி, எபிக் கார்டு ரிலேட்டட் ஓட்டர் ஐடி ரிலேட்டட் ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா 1950 என்கிற ஃப்ரீ வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கூட அவங்க வந்து கால் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம கூடுதலாக வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து புதிய வாக்காளர்களாக யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம எபிக் கார்டு வந்து பிரிண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1,97,991 பேருக்கு வந்து எபிக் கார்டு எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து உடனுக்குடன் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான அவங்க நேரடியாக அவங்க வீடுக்கே எனக்கு உண்டான நடவடிக்கை வந்து எடுத்திருக்கோம். அது இல்லாம வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த தேர்தலுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வந்து 100% வந்து வெப்காஸ்டிங் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து நேரடியாக அந்த பணிகளை வந்து பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வசதி வந்து வெப்காஸ்டிங் வந்து கேமராக்கள் வந்து இருக்க போகுது. மற்றும் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த தேர்தல் பணிக்காக வந்து கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட வந்து அரசு அலுவலர்கள் வந்து இதுல வந்து பண்ணிட போறாங்க. முக்கியமாக வந்து போலிங் பர்சனல் அப்படி பாத்தீங்கன்னா பிரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3 உள்ளிட்ட அலுவலகங்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்க 17,000 அலுவலர்கள் வந்து இந்த பணியில் இருப்பாங்க. கூடுதலாக அவங்களுக்கு உதவிகரமாக வந்து இருக்க அனைத்து அதர் ஆஃபீஸர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் வந்து இதுக்கு வந்து இருக்க போறாங்க. அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான இவிஎம்ஸ் அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் எஃப்எல்சி வந்து ஏற்கனவே முடிக்கப்பட்டு அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார்ந்த பத்திரிகையோட முன்னிலையில வந்து அந்த பணிகளை வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் வந்து நம்ம இந்த தேர்தலுக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம கிட்ட சஃபிஷியன்ட் இவிஎம்ஸ் வந்து இருக்கு. பேலட் யூனிட் கிட்டத்தட்ட வந்து 8,343 பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் 5,200 கண்ட்ரோல் யூனிட், 5,572 வந்து விவிபேட் வந்து நம்ம கிட்ட வந்து தயாராக உள்ளது. அதே மாதிரி இந்த தேர்தலுக்காக வந்து நம்ம ஏற்கனவே வந்து சொன்னபடி கண்ட்ரோல் ரூம் வந்து அமைக்கப்பட்டு அதோடைய டோல் ஃப்ரீ நம்பர் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 1800-425-0086 என்கிற நம்பர் மூலமா வந்து பொதுமக்கள் நேரடியாக ஏதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்டோடைய வைலேஷன்ஸ் விதிமுறைகள் இருந்தால் நேரடியாக இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பதிவு பண்ணலாம். அது இல்லாம வந்து இந்த பர்மிஷன்ஸ் கேண்டிடேட்டும் சரி மற்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஏதாவது பர்மிஷன்ஸ் கேம்பெயினிங் ரிலேட்டட் பர்மிஷன்ஸ் வந்து வழங்குறதுக்கு உண்டான சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுல வந்து அந்தந்த சட்டமன்ற தொகுதியிலேயே வந்து பர்மிஷன் வாங்க அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மூலமா வந்து அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஒரு சட்டமன்றத்திலேருந்து அதிகமான சட்டமன்றம் ஒரு ஏசிலேருந்து 2 ஏசியில 3 ஏசியில வந்து பர்மிஷன் தேவை இருந்தால் அது வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அலுவலகத்தில் வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அங்கேயே கூட வந்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள், போலீஸ், டிரான்ஸ்போர்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உள்ளிட்ட ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருந்து இந்த பர்மிஷனுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. அது இல்லாம வந்து எம்சிஎம்சி மீடியா சர்டிபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி அப்படி வந்து நம்ம மாவட்டத்தில் அமைக்கப்பட்டு இதன் மூலமா வந்து 24 மணி நேரமும் வந்து மீடியால வருகின்ற எல்லா நியூஸ் வந்து கண்காணிக்கப்பட்டு அதுல ஏதாவது விதிமீறல்கள் இருந்தா அது வந்து பார்வையிட்டு அதுக்குள்ள நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். அதுக்கு கூட தனியா ஒரு நம்ம வந்து கமிட்டி அமைக்கப்பட்டு பொறுப்பான அலுவலர்கள் அதுக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தேர்தல் பணிக்காக வந்து 20 நோடல் ஆஃபீஸர்ஸ், எல்லா நோடல் ஆஃபீஸர்ஸ் வந்து டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் உள்ளிட்ட ரேங்க்ல இருக்கிற ஆஃபீஸர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அதுக்குண்டான ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து அதுக்குண்டான பணிகள் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற 10 சட்டமன்ற தொகுதியில வந்து எஃப்எஸ்டி ஃபிளையிங் ஸ்குவாட் 90 ஃபிளையிங் ஸ்குவாட் மற்றும் 90 ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் வந்து நேத்திலிருந்தே வந்து ஆல்ரெடி ஃபீல்ட்ல போயிருக்காங்க. மொத்தம் 180 டீம்ஸ் வந்து நம்ம மாவட்டத்தில் இப்போ வந்து இந்த பணியில இருக்காங்க. அதுல முக்கியமாக வந்து ஃபிளையிங் ஸ்குவாட் அப்படி நீங்க பார்க்கும்போது அவங்க வந்து அந்தந்த சட்டமன்ற தொகுதியாக பல இடங்கள்ல வந்து போயிட்டு எல்லா வெஹிக்கல் செக்கிங் பண்றது உண்டான உள்ளிட்ட அனைத்து பணிகள் மற்றும் வேற ஏதாவது எம்சிசி ரிலேட்டட் வைலேஷன்ஸ் ஏதாவது கவனத்துக்கு கொண்டு வந்தா உடனுக்குடன் அந்த இடத்துக்கு போய் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் அப்படி பார்க்கும்போது சில ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ் செக் போஸ்ட் இருக்கட்டும் இல்ல முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ்ல வந்து இந்த டீம்ஸ் அங்க இருந்து வெஹிக்கல் செக்அப் உள்ளிட்ட எல்லா பணிகளும் வந்து அதுல வந்து ஈடுபடுவாங்க. மற்றும் இந்த
விஎஸ்டி அப்படி நம்ம சொல்கிறோம், வீடியோ சர்வேலன்ஸ் டீம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சாரங்கள் பர்மிஷன்ஸ் கொடுத்திருக்க இடங்கள்ல வந்து இந்த டீம்கள் நேரடியாக போயிட்டு என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்க போகுறதுக்கு உண்டான அனைத்து ஒரு சர்வேலன்ஸ் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு உண்டான எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், முக்கியமாக வந்து செலவு, வேட்பாளருடைய செலவுகளுக்கு உண்டான அனைத்து டாக்குமெண்டேஷன் வந்து அவங்க அதில் பண்ணுவாங்க. மற்றும் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாடல் போலிங் ஸ்டேஷன், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து ஒரு மாடல் போலிங் ஸ்டேஷன் வந்து நம்ம அமைக்கப்படும். மற்றும் உமன் போலிங் ஸ்டேஷன், உமன் மேனேஜ்டு, மகளிர் மேனேஜ்டு போலிங் ஸ்டேஷன் அப்படி பார்க்கும்போது முழுமையாக இந்த போலிங் ஸ்டேஷன்ல இருக்கிற அனைத்து ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து மகளிர் இருக்க போறாங்க. அவங்க மூலமா அது ஒரு தீம்டு போலிங் ஸ்டேஷன் இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு 10 போலிங் ஸ்டேஷன் வந்து இந்த தேர்தலை நம்ம வந்து இது பண்ண போறோம். அதே மாதிரி நாமினேஷன் இங்க வந்து ரிசீவ் ஆக போகுது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் 10 ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அலுவலகங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகம் மேட்டுப்பாளையத்தில் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து வேட்புமனுகள் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகம் சூலூர். கோண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் கோண்டம்பாளையம்ல இருக்கு, அங்கே வந்து வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணலாம். கோயம்புத்தூர் நார்த் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஆஃபீஸ் தடகம் ரோட் மற்றும் ஜிசிடி பக்கத்தில் இருக்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் ஆஃபீஸ்ல வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பாரு. தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகம் பேரூர். கோயம்புத்தூர் சவுத் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷனுடைய மத்திய மண்டல ஆஃபீஸ், சென்ட்ரல் ஜோன் ஆஃபீஸ். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து ஈஸ்ட் ஜோன் ஆஃபீஸ், மாநகராட்சியோட ஈஸ்ட் ஜோன் ஆஃபீஸ். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகம் மதுக்கரை. பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு வந்து சாராட்சியர் அலுவலகம் பொள்ளாச்சி மற்றும் வால்பாறைக்கு வந்து வட்டாட்சியர் அலுவலகம் ஆனமலையாக இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோடைய அலுவலகங்கள் வந்து இருக்க போகுது. அது இல்லாம வந்து அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படி நம்ம பார்க்கும்போது மேட்டுப்பாளையம்ல வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தையே வந்து அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பாரு. எல்லா அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கூட அந்தந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட உறுதுணையாக கூட வந்து இருந்து ஏஆர்ஓ வந்து இருக்க போகாங்க. ஸோ இது மொத்த இந்த அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் நம்ம மாவட்டத்தில் வந்து நேற்றிலிருந்தே வந்து அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், அதில் முக்கியமாக பார்க்கும்போது 24 மணி நேரத்தில் வந்து அனைத்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல இருக்கிற டிஃபேஸ்மெண்ட் உள்ளிட்ட அனைத்து ஆக்ஷன்ஸ், 48 மணி நேரத்தில் வந்து கவர்மெண்ட் பிரிமைசஸ், அரசு அலுவலர்களுடைய பிரிமைசஸ், பப்ளிக் பிளேசஸ், பொது இடங்களில் இருக்கிற டிஃபேஸ்மெண்ட் உள்ளிட்ட அனைத்து ஆக்டிவிட்டி, மற்றும் 72 ஹவர்ஸ் 70 மணி நேரத்தில் வந்து பிரைவேட் பிளேசஸ்ல இருக்கிற டிஃபேஸ்மெண்ட், வால் போஸ்டர்ஸ் இருக்கட்டும், பெயிண்டிங்ஸ் இருக்கட்டும், முரல்ஸ் இருக்கட்டும், ஃபிளெக்ஸ், ஹோர்டிங்ஸ் எல்லாமே வந்து உண்டான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். நேற்றிலிருந்தே பணிகள் வந்து தொடங்கி அதில் வந்து அனைத்து லோக்கல் பாடிஸ், அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டிஸ், கார்பரேஷன், வில்லேஜ் பஞ்சாயத்தில் வந்து பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்கள் வந்து இந்த பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. எல்லா பணிகளும் வந்து தொடர்ந்து நம்ம முழுமையாக வந்து மாவட்ட அளவில் அது வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. காவல்துறை சிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு 3 சட்டமன்ற தொகுதிகள் வந்து முழுமையாகவும் 4 சட்டமன்ற தொகுதிகள் பார்ஷியலாகவும் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. இங்கே 3333 போலிங் லொக்கேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து 1775 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். தற்போது வந்து நம்ம சிட்டி போலீஸ், நம்ம லோக்கல் போலீஸே இருக்காங்க. 2 சிஏபிஎஃப் வந்து ரிப்போர்ட் பண்ணி, துணை இராணுவப்படை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேவையான அளவு பாதுகாப்பு வசதிகள் இருக்குது, அது ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் என்கிற அப்படி கேட்டகரியில் வந்து சோஃபார் நம்ம மாவட்டத்தில் வந்து 180 போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த 182 போலிங் ஸ்டேஷன் பார்க்கும்போது சிட்டி போலீஸ் லிமிட்ல வந்து 78 வாக்குச்சாவடிகள், டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் லிமிட்ல வந்து 104 வாக்குச்சாவடிகள் வந்து இருக்கு. லொகேஷன் வைஸ் அப்படி பார்க்கும்போது ஒரே லொகேஷன்ல வந்து மல்டிபிள் போலிங் ஸ்டேஷன் இருக்கு. ஒரே இடத்துல வந்து 2-3 வாக்குச்சாவடிகள் கூட வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி பார்க்கும்போது 79 இடங்கள், அதுல சிட்டி போலீஸ் லிமிட்ல வந்து 46 இடங்கள் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் இதுல வந்து 33 இடங்கள். ஸோ மொத்தமாக 79 போலிங் ஸ்டேஷன் லொகேஷன்ல வந்து 182 கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி அதுல முக்கியமாக வந்து நீங்க பாத்தீங்கன்னா அடிஷனல் மெஜர்ஸ், ஓட்டர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் மேனர்ல வந்து அவங்க நேரடியாக வந்து வாக்கு வந்து பண்றதுக்கு உண்டான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் எடுத்து உண்டான நல்ல ஏற்பாடுகள் பண்றோம். முக்கியமாக வந்து டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சிஏபிஎஃப் இருக்கட்டும், மைக்ரோ அப்சர்வர் வந்து நம்ம அங்கே டிப்ளாய் பண்ண போறோம்.
அதே மாதிரி வந்து 100% வெப்காஸ்டிங் அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம், அந்த மாதிரி உண்டான ஏற்பாடுகள் மற்றும் அது இல்லாம வந்து கூடுதல் கவனம் செலுத்தி அந்த இடத்துல வந்து ஸ்மூத்தான போலிங் வந்து நடக்க உண்டான எல்லா ஏற்பாடுகள் வந்து பண்ண போறோம். பறக்கும்படை குறித்த ஒரு தகவல் கொடுங்க. அப்புறம் பணப்பட்டுவாடை விநியோகம் பண்றதையும் பரிசு பொருட்கள் விநியோகம் பண்றதையும் எப்படி தடுக்க போறீங்க? அதற்கான எந்த மாதிரியான நடவடிக்கைகள் நீங்க மேற்கொள்றது திட்டமிட்டிருக்கீங்க? இதுல வந்து கேஷ் பொறுத்தவரைக்கு பொதுமக்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, 50,000க்கு உள்பட்ட கேஷ் ஏதாவது இருந்தால் அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. 50,000க்கு மேற்பட்ட கேஷ் ஏதாவது நீங்க எடுத்து போறீங்கன்னா அதுக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாமே வந்து நீங்க கேரி பண்ணணும். பறக்கு படைகள் சரி, ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் வந்து அது அந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாமே வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். இன்கேஸ் ஆவணங்கள் இல்லைன்னா அந்த கேஷ் வந்து சீஸ் ஆகப்படும். அதே மாதிரி ஐட்டம்ஸ் அபவுட் 10,000 ஒர்த் 10,000க்கு மேற்பட்ட ஐட்டம்ஸ் வந்து விச் ஆர் லைக்லி டு பி வாக்காளர்களை வந்து கொடுத்துட்டு அவங்களுடைய ஓட்டிங் பியர் எஃபெக்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தால் அந்த ஐட்டம் கூட வந்து அந்த படைகள் மூலமா வந்து சீஸ் ஆகப்படும். அதே மாதிரி இந்த படைகளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம எல்லா டீம்ஸ்க்கு வந்து ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். டீட்டெயிலாக ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் உடனுக்குடன் அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று அதுக்கு உண்டான தேவையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான அறிவுறுத்த வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்திருக்கோம். நேத்திலிருந்து கூட நமக்கு வந்திருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சிவிஜில் மொபைல் அப்ளிகேஷன் வந்திருக்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து உடனுக்குடன் போயிட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கோவை பொறுத்தவரைக்கும் நிறைய தொழில் சார்ந்தவங்க பணம் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, மருத்துவத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க சார். அப்படி பறிமுதல் செய்யப்படக்கூடிய பணம் எத்தனை நாட்களுக்கு உங்களுக்கு திருப்பப்படுறாங்க? இந்த பறிமுதல் செய்யப்பட பணத்தை வந்து நம்ம ஸ்மூத்தாக அந்த பொதுமக்களுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு வந்து நேற்றுக்கு கூட நம்ம பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்திருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கிரீவன்ஸ் கமிட்டி அப்படி வந்து ஒரு கமிட்டி வந்து மாவட்ட லெவலில் வந்து அமைக்கப்பட்டு அதுல கூடுதல் ஆட்சியர் தலைமையில வந்து அந்த கமிட்டி இருக்க போகுது. உடனுக்குடன் அந்த சீஸ் ஆயிருக்கிற பணமும் சரி பொருட்கள் வந்து அந்த பொதுமக்கள் நேரடியாக இந்த கமிட்டி முன்னாடி வந்து அப்ளிகேஷன் கொடுத்து உடனுக்குடன் அதுக்கு உண்டான ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ண நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லாமே சாதாரண தொழில்துறையினர் மேல தான் நம்ம சுமத்துறோம். நம்மளுடைய கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்களுக்கு ஓட்டுக்காக விநியோகிக்கக்கூடிய பணத்தை எப்படி தடுக்க போறீங்க? மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்களை எப்படி தடுக்க போறீங்க? ஏன்னா கடந்த தேர்தல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிப்படையாகவே எல்லாமே நடந்தது. சேம் அதே ஃபார்மாலிட்டி தான் இப்போவும் இருக்குமா? அதுல மாற்றங்கள் இருக்குமா? எந்த மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க? எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வந்து ஏற்கனவே டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்கோம். உடனுக்குடன் கம்ப்ளைண்ட் வந்த உடனே அந்த டீம் வந்து ஃபீல்ட்ல இருப்பாங்க. முழு 24/7 வந்து டீம்ஸ் வந்து ஃபீல்ட்ல இருக்க போறாங்க. கம்ப்ளைண்ட் வந்த இடத்துக்கு நேரடியாக சென்று அதுக்கு உண்டான ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும். முழுமையாக வந்து கண்காணிக்கப்பட்டு நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த பறக்கும்படை அதிகாரிகளுடைய மொபைல் நம்பர்ஸ் யார் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் இருப்பாங்க அப்படிங்கறது தொகுதி மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்த போறீங்க? இல்ல அதுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ் சரி பல வகையான மீடியா மூலமா கூட வந்து பப்ளிக்கு வந்து கொண்டு போகணும்னா எல்லா மெஜர்ஸ் நம்ம எடுக்கிறோம். அந்த டீடைல்ஸ் கூட நம்ம வந்து ஷேர் பண்ணி அதன் மூலமா வந்து எல்லா பொதுமக்களுக்கும் தயாராக ரீச் ஆகிறது கூட நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன சொல்றீங்க? இல்ல அதுக்கு வந்து லிமிட் இருக்கு. ஒரு பர்சன் வந்து கேரி பண்றதுக்கு உண்டான பர்மிசபிள் லிமிட் இருக்கு. அந்த விதிமீறல்கள் இருந்தா அதுக்கு உண்டான மேல நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த லிமிட்டட் இதுல மட்டுமே. மெயின் பர்பஸ் வந்து இந்த பறக்கும் படைகள், இது ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம், செக் போஸ்ட், வேரியஸ் செக் போஸ்ட் இருக்கு. இதனுடைய பர்பஸ் வந்து நீங்கள் சொல்கிற அந்த இன்டியூஸ்மெண்ட்ஸை வந்து தடுக்கிறது, இந்த மாதிரியான பொருள்களுடைய மூவ்மெண்ட்டை தடுக்கிறது. இதுக்கு ப்ளஸ் நீங்கள் தகவல் கொடுத்தா இடத்த போய் செக் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இதெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்காக தகவல் தான். உங்களுக்கு தகவல் கொடுக்குறது வந்து இப்போ ஏற்கனவே சிவிஜில் ஆப் இருக்குது, அதில் தகவல் சொல்லலாம். கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அதில் தகவல் சொல்லலாம். அது தகவல் கொடுத்தாக்கா இந்த டைம் லிமிட்லாம் ஒன்றும் இல்லை, உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும். அவ்வளோதான். நீங்கள் என்ன தகவல் கொடுத்தாலும் பொதுமக்களை கடந்து அரசியல்வாதிகளின் முறைகேடுகளை நீங்க எப்படி பிடிக்கிறீங்க? எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க? வழக்கு பதிவு செய்யப்படும். அதுக்கு எத்தனை நாட்கள் நீங்க எடுக்கிறீங்க? இல்ல இந்த டீம்ஸ் எல்லாம் வந்து ஃபீல்ட்ல இருக்க போறாங்க. உடனுக்குடன் ஏதாவது விலேஷன் வந்த உடனே அந்தந்த அப்ராப்ரியேட் ஆக்ஷன் கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணப்படும். இலவச பொருட்கள் சில்வர் அண்டா கொடுக்குறாங்க, ஹாட் பாக்ஸ் கொடுக்குறாங்க, சேலை கொடுக்குறாங்க.